கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சந்தியா கூட மட்டும்தான் நடக்கும். அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். சார், என்ன சார் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க சார். நீ ஆசைப்பட்டா மட்டும் அது நடந்துருமா? நான் ஆசைப்பட்டா கூட உனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் நடக்காது. சந்தியாவே ஆசைப்பட்டா தான் இது நடக்கும். அப்ப உங்க பொண்ணுகிட்ட பக்குவமா பேசி கொஞ்சம் புரிய வைங்க சார். எப்படி பக்குவமா? என் பொண்ணுகிட்ட அதுவும் நான் பேசணுமா? இதோ பேசிடுறேன். அருண் ஒரு முன்கோபி. அவனுக்கு மண்டையில மசாலாவே கிடையாது. அவன் ஆத்திரத்துல என்னையவே அடிக்க வந்தவன். இப்படி ஒரு மாப்பிள்ளை சந்தியா உனக்கு வேணுமா வேண்டாமா? அப்படி சொல்லவா? தம்பி அருண், நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் நீ ஆசைப்பட்டது நடக்காதுப்பா. நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல. அப்புறமா வந்து நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன்னா நடக்கிறதே வேறன்னு. வைடா போன் சார். என்னம்மா, அப்பா பேசுனது சரிதானே? அப்பா சரியாதான்ப்பா பேசுனீங்க. எனக்கு இது போதும்மா, இது போதும். எதுக்கு அருண் தேவையில்லாம திரும்பவும் டிஸ்டர்ப் பண்றாரு? ஆண்டவா, ராத்திரி நான் நிம்மதியா தூங்கணும். நாளைய பொழுது எனக்கு நல்லபடியா விடியணும். அப்பா சொல்லுமா. உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் நான் பேசணும்ப்பா. சந்தியா, அப்பா கிட்ட பேசுறதுக்கு எதுக்குமா புதுசா பர்மிஷன்லாம் கேட்குற? 5 நிமிஷம் என்னம்மா? என்கிட்ட நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். உனக்காக அப்பா தூங்காம கூட இருப்பேன். அப்பா அது ஒன்றும் இல்லப்பா. நாளைக்கு காலையில நான் எந்திரிச்ச உடனே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் வேலைக்கு திரும்பவும் போலான் இருக்கேன்ப்பா. எதுக்கு சந்தியா நீ வேலைக்கு போகணும்? அப்புறம் வேலைக்கு போகாம என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்றீங்களாப்பா? அது மட்டும் என்னால முடியாதுப்பா. இந்த சந்தியா சாதிக்க பிறந்தவ, சமைக்கிறதுக்கு மட்டும் பிறந்தவ இல்ல. சந்தியா, உன்னை நான் வேலைக்கு போகவே வேண்டான்னு சொல்லல. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நீ வேலைக்கு போகணுமா? அதுவும் இப்பவே போகணுமா? அதைத்தாம்மா நான் சொன்னேன். நீ அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்ட. அப்பா எது தப்பு எது சரின்னு முடிவெடுக்கிற வயசுல தான்ப்பா நான் இருக்கேன். நான் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் நான் வேலைக்கு போய் என் லட்சியத்துல ஜெயிக்க சரியான நேரம்ப்பா. என் மக ஜெயிச்சா அது நான் ஜெயிச்சதுக்கு மேலம்மா. அம்மாடி, நாளைக்கு உனக்கு துணையா அப்பாவும் வரட்டுமா? அப்பா என்ன சந்தியான்னு சின்ன குழந்தையா நினைச்சிட்டு இருக்கீங்கப்பா. நீங்க எனக்கு எதுக்கும் துணைக்கு வர வேண்டாம். நான் தனியாவே போயிட்டு வருவேன். குட் நைட் பா. நீங்க போய் படுங்க. சந்தியா, அப்பா போய் தூங்க போறேன். அப்பா சொல்றத கொஞ்சம் கேளுமா. நாளைக்கு அப்பா தானே உன் கூட வரக்கூடாது. நம்ம ரவி எங்களை உன் கூட வர சொல்றேன். அவன் உன் கூட துணைக்கு வருவான். நான் சொல்றது சரிதானே? அப்பா உங்களையே நான் வேண்டான்னு சொல்றேன். உங்களை விட எனக்கு என்னப்பா அவரு முக்கியமாப்பா. நீங்க 2 பேருமே வர வேண்டாம். அவங்க வேலையை பாருங்க. சரியா? நான் போய் என் வேலையை பாக்குறேன்ப்பா. அப்பா நானே உங்ககிட்ட ஒன்னு கேட்கலான் இருந்தேன். சொல்லுமா. ஏன்பா நாம ரவி அங்கிள் வீட்லயே இருக்கணும்? வாங்கப்பா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். எனக்கு இந்த வீட்ல இருக்க மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. ப்ளீஸ்பா ரவி அங்கிள் கிட்ட சொல்லிட்டு நாளைக்கே இங்கிருந்து கிளம்பிடலாம்ப்பா. ஆமாப்பா, இந்த வீட்ல என் கூட திவ்யா இல்லப்பா. திவ்யாவை மிஸ் பண்ற மாதிரியே இருக்குப்பா. அப்பா என்னப்பா நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், நீங்க யோசிக்கிறீங்க? நீ சொல்ற அத்தனை ஃபீலிங்ஸும் எனக்கும் இருக்குமா.
நம்ம அந்த வீட்டில் இருந்த நிம்மதி இந்த வீட்டில் சுத்தமாக இல்லைம்மா. நீ சொல்கிற மாதிரி திவ்யா நம்ம 2 பேரையும் விட்டு போனாலும் நம்ம கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இங்கே வந்ததுலேருந்து அவன் நினைப்பு அதிகமாகவே இருக்குதும்மா. அவளை நினச்சி நான் அழுதுகிட்டே தான் இருக்கேன். திவ்யா நம்ம கூட சந்தோஷமா இருந்த அந்த வீட்டுக்கே நம்ம திரும்ப போயிடலாமா? அதுதான் எனக்கும் நல்லதுன்னு தோணுது. அப்புறம் என்னப்பா, ரவி அங்கிள் கிட்ட நீங்க சொல்றீங்களா இல்ல நானே சொல்லவா நாங்க இங்கிருந்து போறோம்னு? எனக்கு என்னமோ நம்ம வீட்டுக்கு போறதுதான் நல்லதுன்னு தோணுதுப்பா. அம்மாடி சந்தியா, திவ்யா இறந்து ரொம்ப நாள் ஆனாலும் அவளோட வருஷ திதியை நாம அந்த வீட்டில் கொண்டாடுறதுதாம்மா நல்லது. அப்பத்தாம்மா அவளோட ஆத்மா சாந்தி அடையும். சரிங்கப்பா, ரவி அங்கிள் கிட்ட பேசுறதுக்கு சங்கோஜப்படாம நாளைக்கே சொல்லிடுங்க. தள்ளி போடாதீங்கப்பா. ரவி அங்கிள் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை இங்கிருந்து போக விட மாட்டாரு. நீங்க தான் அவர்கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். சரிம்மா, கண்டிப்பா நான் ரவி கிட்ட பேசுறேன். ம், அப்பா போய் தூங்குற, நீ செம்புல தண்ணி எடுத்துட்டு வந்துடு. சரிங்கப்பா. சதீஷ் சார், சதீஷ் சார், சதீஷ், டேய் சதீஷ், டேய் சதீஷா. டேய். ஆஹா, இவ கூப்பிட்டதுனால தான் நான் பிரேக் போட்டு நினைப்பாளே. ஏதாவது ஆக்டிங் விடுவோம். ஐயோ, இங்கதான் வரா. சதீஷ் சார், சதீஷ் சார், சதீஷ் சார், உங்களை தான். ஆக்டிங் எல்லாம் வீணா போச்சு. இல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. நான் கூப்பிட்டது உங்களுக்கு காது கேட்கலையா? நீங்க என்னன்னு கூப்பிட்டீங்க? சதீஷ் சார்னு கூப்பிட்டேன். இல்லையே, வேற எப்படியோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இல்ல, நான் சதீஷ் சார்னு தான் கூப்பிட்டேன். இல்லைங்க, எனக்கு வேற ஏதோ காதுல கேட்டுச்சே. என்ன கேட்டுச்சு? அதான் டேய் சதீஷ் அப்படின்னு. அப்போ நான் டேய்னு கூப்பிட்டது மட்டும் உங்க காதுல விழுந்துச்சு. நான் சதீஷ் சார்னு கூப்பிட்டதுக்கு ஏன் நிக்காம போனீங்க? சொல்லுங்க சார், எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அது ஏன் சார் என்ன பார்த்து ஓடுறீங்க? என்ன பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல என்ன பிடிக்கலையா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பார்த்ததும் ஏன் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு இப்பவே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஏன் சார், என்ன பார்க்காம போறது உங்களுக்கு விளையாட்டா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க, நீங்க வேற. அப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணீங்க? அதான் சொன்னல, சும்மா தமாசுக்குன்னு.